சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ராத்திரியான ஒரு எமோஷனலான ஒரு ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். ரகுராம் ஒரு முடிவு எடுக்குறாங்க. ஜானகி யார கேட்டு இந்த மாரிலாம் முடிவு எடுக்கிறீங்கன்னு சொல்லி, ஜானகி ரகுராம வெளுத்தெடுக்குறாங்க. வியூஸே சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பேர் மூடிட்டா இருக்கும். ஒட்டுமொத்த பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஜானகி 2 ஜோடிகளையும் ஆர்த்தி எடுக்குறாங்க. ஆர்த்தி எடுக்கிற வரைக்கும் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரகுராம் அப்பன்னு பார்த்து சம கோவத்தில் இருக்கிறப்ப, சரி வலது காலை வச்சு எல்லாரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி ஜானகி பேசும்போதே, என்ன ஜானகி சொல்கிற, இவங்க எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் யார் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி ஜானகி கேட்குறப்ப, பத்மா நீ உன் பையனை கல்யாணம் பண்ணவ மாயான்னு கூட பேர் சொல்லாமல் ரகுராம் கோவத்தின் உச்சத்தில் பேசுகிறாங்க. அந்த இடத்துல என்ன நான் சொல்கிறேன், அவ கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்துட்டா, அதனால அவ செஞ்ச சதி திட்டத்தினால நான் இந்த வீட்டில் இருக்க முடியாதா, நான் தான் இந்த வீட்டில் பிறந்தேன் வளர்ந்தேன், அவ செஞ்ச தப்புனால என்ன வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்கு இது நியாயமே இல்லைன்னு சொல்லி பத்மா பேசுகிறாங்க. பஞ்சாயத்தில் உன் பையன் என்ன சொல்கிறான், நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம், எந்த மனநிலைமையில் இருக்கோம்னு தெரிஞ்சிருந்தோம், பஞ்சாயத்தில் மாயா தான் வேணுங்கிற விஷயத்தை உன் பையன் முடிவு எடுத்துட்டான். மாயா யார் யாரெல்லாம் வேணும்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீட்டில் இடமே இல்லைங்கிற மாதிரி ரகுராம் கோவத்தின் உச்சத்தில் செமையாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஏங்க அவங்க 3 பேரையும் வெளியில் போக சொன்னால் எங்கெங்க போவாங்க, ஜானகி சும்மானு இருக்கியா, என்ன நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில், நம்ம 20 வருஷமாக ஒத்துமையாக வாழ்ந்திருக்கோம், அதை அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன், என் முடிவுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். பஞ்சாயத்தில் எப்போ நம்ம குடும்பத்துக்கு அகென்ஸ்டாக சீனு பேசினானோ அப்பயே தெரிஞ்சு போச்சு, இனிமேட்டு மாயா இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது. நானும் சந்தியா பண்ண நம்பிக்கை துரோகத்தை மறந்துட்டு மாயா என் பொண்ணுக்கு மேலே வச்சு பார்த்தேன். ஆனால் அதை எதையுமே நினச்சி பார்க்காம பெரியப்பா பெரியப்பான்னு சொல்லி கடைசி நேரத்தில் சந்தியா என்ன பண்ணாலோ அதே தான் இவளும் பண்ணிட்டு நிற்கிறா. அதனால் கண்டிப்பாக இவளல்ல, இவளை யாரையும் சம்மந்தப்பட்டவங்களையும் என்னால் மன்னிக்க முடியாது. மாயா வேணும்னு சொன்னதுனால பத்மாவும் சீனுவும் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நான் அனுமதி தரமாட்டேன், அமைதியாக இருக்கணும், நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்கன்னு சொல்லி ஜானகி பேசுகிறாங்க. இருப்பினும் செமையாக கத்துறாங்க. ரகுராம் யாரையுமே பேச விடாமல் கடுப்பாயிட்டாங்க. பொறுத்ததெல்லாம் போதும், புவனேஸ்வரி வீட்டில் எது சரின்னு பட்டுச்சோ அதை தான் செஞ்சோம், இந்த வீட்லேயும் எது சரின்னு படுதோ அதை தான் செய்யணும். ஜானகி உன் பொண்ணை யாருக்காகவும் விட்டு கொடுக்காத. ரகுராம் என்ன சொல்லியிருக்காப்புல, நியாயத்துக்காக நிற்கும்போது யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்கலாம், அது தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க உங்கள் முடிவுக்கெல்லாம் என்னால் கட்டுப்பட முடியாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்புங்க, உங்கள் முடிவை மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேரம் ஜானகி செம்ம அதிரடியாக பேசுகிறாங்க. ரகுராம் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன சொல்கிற ஜானகி, அப்போனா என்னை விட உனக்கு உன் தங்கச்சி பொண்ணு தான் முக்கியமா, தங்கச்சி பொண்ணு முக்கியம்னு சொல்லலை, என்னோட பொண்ணு முக்கியம்தான் சொல்கிறேன். என்னது உன் பொண்ணா, அந்த அளவுக்கு இவ என்ன பர்ஃபார்ம் பண்ணிட்டா, நம்ம குடும்பத்தையே இப்படி அசிங்கப்படுத்திட்டா. நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க, மாயாவை பற்றி இருக்கிற ரகசியத்தை எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன். நான் இப்போ மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, தப்பே செய்யாதவங்களுக்கு எந்த காலத்துலேயும் எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா இல்லையா, நீங்கள் எடுத்த முடிவு எல்லாமே தப்பு, அப்போனா நான் பார்த்தது எல்லாமே தப்பு, நீ கேட்குறது மட்டும் எல்லாம் கரெக்டான்னு ரகுராம் கேட்குறாங்க. ஆமாங்க, நான் சொல்ல வரேன் ஜானகி, அப்போனா நீயும் அவங்களில் ஒரு ஆள் ஆகிட்ட, அப்போனா நான் இந்த வீட்டில் இருக்கணுமா இல்லை நீங்கள் எல்லோரும் இந்த வீட்டில் இருக்கணுமா, நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஜானகிட்ட கேட்குறாங்க. நீங்கள் எடுத்த முடிவு தப்புன்னு தான் சொன்னேன், நான் இவங்களை இந்த வீட்டில் தங்க சொல்லவே இல்லை, அது உங்கள் விருப்பம், ஆனால் நீங்கள் எடுத்த முடிவு தப்பு. எப்போதும் எது சரி எது தப்புன்னு நல்லா யோசித்து செய்யணும். உங்கள் பொண்ணுன்னு தலைமையில் தூக்கி வச்சு தாங்குனீங்களே, கடைசி நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. இவ செஞ்சது என்ன பொறுத்தளவு தப்புனா தப்பு தான் அப்படின்னு சொல்லி ரகுராம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் முடிவை மாற்றிக்கணும். அப்போனா சரி, நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், என் பக்கத்தில் நிற்கிறவங்களாம் யார் யார், இந்த பக்கம் நில்லுங்கிற மாதிரி ரகுராம் சொல்கிறாங்க. இருப்பினும் ஜானகி தனம் பக்கத்துலேயும் மாயா பக்கத்துலேயும் அந்த சைடு நிற்கிறாங்க. தனா அந்த பக்கம் போக பார்க்குறாங்க. மாயா எப்படி இருந்தாலும் தனா கையை பிடிச்சி நீ அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, இல்லை தனா அந்த பக்கம் போயிடுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். வீட்டுக்குள்ளேயே தனித்தனியாக இருக்கிற மாதிரி தான் அப்கமிங் எபிசோட் கொண்டு போகிறாங்க.